உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, யாரு செய்த குற்றமடி, இது யாரு செய்த குற்றமடி. இண்டையிலிருந்து இறக்குமதி செய்யற 400 கிராம் பால் மவுண்டோட விலை 50 ரூபாயில் அதிகரிக்குது. அதே மாதிரி 1 கிலோ பால் மவுண்டோட விலை 125 ரூபாயில் அதிகரிக்குதுன்னு பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப மிடில் கிளாஸ் மைண்ட் என்ன நினைக்கும்டா, இப்பயே காலையில டீயும் பின்னரும் பிளேன் டீம் போகுது, இது போற வாக்க பார்த்தா இனி வீட்டை யாராச்சும் விசிட்டர்ஸ் வந்தா தான் நமக்கும் டீ கிடைக்கும் போலதான் நிலப்பாடு இருக்குமெண்டு. சில டைம்ல வந்த விசிட்டர்ஸுக்கு டீயும் நமக்கு ஒரு கப்பு மட்டும் வந்தாலும் வரும் போலதான் இருக்கு. சினிமா ஷூட்டிங்ல அந்த டீ குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே பேச வேண்டியதுதான். இப்போதைக்கு யாருக்கும் இந்த நிலைமை இல்லை. இது போற போக்க பார்த்தா இந்த நிலைமை இனி வந்தாலும் வரும்ங்கிறது தான் இப்ப இருக்கிற ஒரு எதிர்ப்பு கூறு. ஒரு காலத்துல இப்ப எனக்கு தெரிஞ்சு எந்த சின்ன வயசுல நான் 245 ரூபாய்க்கு ஒரு அங்கர் வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். சாரி, அங்கர் இல்ல, அந்த டைம்ல மில்க்ரோ என்று சொல்லி ஒரு பால்மா வந்துச்சு, அதைத்தான் வாங்கியிருக்கேன். அந்நேரத்துல அதுக்கும் டைமண்ட் என்று சொல்லி ஒரு பால்மாவும் வந்துச்சு. அந்த ரெண்டுக்கும் தான் டிமாண்ட். அதுக்கு முதல் காலத்துல இந்த லக்ஸ் பிரேக் அப்படி ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் ஒரே பால்மா தான். விளம்பரம் யாரு கூடிய பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வியாபாரம் கூடிய இருக்கும். இப்ப அப்படி அங்கிருந்து ஒரு ஸ்விட்சை போட்டு டைம் டிராவல் பண்ணி இங்க வந்த மாதிரி தான் அவ்வளவு வேகமா காலம் போயிட்டேன்னு. இப்ப விலை கூடி இருக்கிற இந்த பால்மா சந்தைக்கு வாரத்துக்கு என்ன நடக்க பண்ணுச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு பிறகுதான் அது சந்தைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வந்துகிட்டு இந்த பழைய விலைகள் எல்லாம் பால்மா வந்துகிட்டு சந்தையில விற்கப்படும்ங்கிறதையும் இப்ப அந்த சங்கத்தால உறுதிப்படுத்திருக்காங்க. ஆனா இப்ப இந்த பெட்ரோலுக்கு நாளைக்கு விலை கூட போதாமன்னு தெரிஞ்ச உடனேயே பெட்ரோல் செட்ல இருக்கிற பெட்ரோல் எல்லாம் முடிஞ்சு போற மாதிரி இதுவும் போறது தெரியா. நாளைக்கு பெட்ரோலுக்கு விலை கூட போறல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். அடுத்ததான் குறைந்தபட்ச பஸ் கட்டணம் இந்த 30 ரூபாயில இருந்து 40 ரூபாயா அதிகரிக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் திட்டம் ஒன்று போட்டு கொண்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது இப்ப கூடல, அது கூடின உடனே அதை பத்தி இப்ப நாம பேசுவோம். ஆனா இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, ஸ்ரீலங்காவில் இந்த போன மாசம், அதாவது ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி ஒரு அமெரிக்க டாலருக்கு 313 ரூபாய் பெறுமதியா இருந்துச்சு. அதுல இருந்து சட்டிய ஒரு மாசத்தால, அதாவது மே மாசம் 20ஆம் தேதி ஒரு அமெரிக்க டாலருக்கு 330 ரூபாயா கூடிட்டு. இப்ப டாலருக்கு விலை கூடினதால தான் இறக்குமதி செய்யற இந்த பால்மாக்கும் விலை கூடி இருக்கு. இப்ப இறக்குமதி செய்யற பால்மாக்கு தானே விலை கூடி இருக்கு, நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யற பால்மாட பிரைஸ் அப்படியே தானே இருக்கும்னு சொல்லி நாம நினைச்சா இல்லை, அதுக்கும் விலை கூடிடும். இறக்குமதி செய்யற இந்த பால்மாக்கு விலை கூடினா நாம என்ன செய்வோம், விலை குறைய இருக்கிற பால்மாவை தேடி போய் அதை வாங்குவோம். அப்ப அதை வாங்கக்குள்ள என்ன செய்ய போது, விலை குறைய இருக்கிற அந்த பால்மாக்கான இந்த கேள்வி என்ன நடக்க போது, அதிகரிக்க போகுது. அப்படி கேள்வி அதிகரிச்சா அதுல விலையும் அதிகரிக்கும்ங்கிறது தான் பொருளியல்ல விதி. இப்படியே நிலைமை போனா அணுகுண்டு வெடிச்ச ஏரியாவில் இது மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த பூமி அல்லங்கிற ஒரு பெரிய போட் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நாம ஒரு போட்டை போட்டு வச்சுட்டு நாமளும் ஒரு போட்ல இருக்கிட்டு நாட்டை விட்டே போக வேண்டியதானுங்கிறத சொல்லிட்டு, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களோட சின்ன வயசுல ஒரு பால்மா என்ன விலைக்கு வாங்கினீங்கிறத கட்டாயமா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிட்டு, என்னுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்கிறத சொல்லிட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.